ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் 1 கப்பு, ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம், சின்ன உருளைக்கிழங்கு 1, ஒரு 2 கேரட்டு பொடியாக நறுக்கியது, பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீனி வச்சுருக்கேன். இப்போ வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடித்த பிறகு வெங்காயம், பச்சை வெங்காயம் போடுறோம். வச்ச பச்சை மிளகாயை அப்படியே இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். எப்பயுமே கொஞ்சம் ஜீரண அறை நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு மட்டும் நான் அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நான் அரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா பசங்க வந்து தக்காளி அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, அதனால அரைச்சி அப்படியே விழுதாக ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நான் தக்காளி நல்லா வணங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே இதோட போட்டுடலாம். போட்டு 1 கப்பு பச்சை பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்க நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 50 ml தயிர் ஒரு 3-3.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. திட்டமாக உப்பு, நான் எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால உப்பு தான் போட்டுட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன், ஹாஃப்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து என்னென்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த வெஜ்ஜு புலாவுக்கு வாசனை கொடுக்குறது. மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட காரம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 3 பச்சை மிளகா போட்டதுனால கொஞ்சம் திட்டமாகவே நாங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து தக்காளி மிக்சியில் அரைச்சதுனால அதோடைய தக்காளி தண்ணி கொஞ்சம் இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணோம்னா இதிலே ஊற்றி அளந்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 இதால போட்டதுனால 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுறேன். இதால அளந்து போட்டதுனால 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ரைஸ் பாருங்க நல்லா பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெயிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்ல வச்சோம்னா நமக்கு வந்து வெஜ்ஜு புலாவ் வந்து ரெடி ஆயிடும். அம்மா காலிஃப்ளவர் பக்கோடாமா இந்த உடனே செஞ்சிடலாம். இரு, சீக்கிரம் செஞ்சிருவியா? டைம் வேற. 10 மினிட்ஸ்க்குள்ள உனக்கு செஞ்சு தரேன். சைட் பை சைடாக அது 10 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணிடலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருக்கு பாரு. ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் மட்டன் பிரியாணி மாதிரி வராதுல்ல, அதே டேஸ்ட் இருக்கும் பாரு. என்ன மட்டன் தான் இல்லை. இது எப்படி அப்படியே உதிரியா வருது பாருங்க. பிரெட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்லம்மா. வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி, நீ சாப்பிடு, பசியோட இருக்கன்னு சொன்னல. ஃபஸ்ட்டு உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். போதும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இங்கே பாரு உனக்காக. ஓகே, ரெடி ஆயிடுச்சா?
காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பார். வெஜ்ஜி புலாவும் காலிஃப்ளவர் பகோடாவும் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட வாங்க. ஹாப்பி வீக்கெண்ட்.